நீர் எங்களுக்கு கிருபை செய்ததற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும். ஆண்டவருடைய திவ்ய காட்சிகளை எங்களுக்கு ஆண்டவரை கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். 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 நம்ம திருமறையின் திவ்ய காட்சிகளை குறித்து தியானித்து வருகிறோம். இந்த வாரத்திலே நாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்கள் மிகவும் எளிதாக நமக்கு வாய்ப்பதில்லை. எல்லாமே ரொம்ப தடைகள், பிரச்சனைகள் வருகிறது. எதுவுமே எளிதாக நமக்கு கிடைப்பதில்லை. என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்திருக்கிறேன், எனக்கு எளிதாக எதுவும் கிடைப்பதில்லை. ஏதாவது ஒவ்வொரு காரியத்தையும் என்னோட இருப்பவர்கள் அதை பார்த்து சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்வாங்கன்னா, எவ்வளவோ கடினப்பட்டு நீ எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறாய், உனக்கு எல்லாம் நடக்கும்போது யாராவது ஏதாவது சொல்லி அதை கெடுத்து விடுகிறார்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். இது ஒருவேளை ஆண்டவரை சுற்றி இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை சுற்றி இருக்கிற அநேகருக்கு இது தெரியும். விசேஷித்த விதமாக தேவனுடைய ஊழியத்துல ஈடுபட்டு இருப்பவர்களை சுற்றி இருப்பவர்களுக்கு அதிகமாக தெரியும். என்னோடு கூட வேலை செய்கிற சில பேர் இப்படி என்னை பார்த்து கேட்டு இருக்கிறார்கள். ஏன் எல்லாருக்கும் தேவனை தேடாத மனிதர்களுக்கெல்லாம் எளிதாக கிடைக்கிறது, உனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கடினமாய் இருக்கிறது என்று சொல்லி என்னிடத்திலே அவர்கள் கேட்பார்கள். நான் இந்த காரியத்தை குறித்து நான் யோசித்து இருக்கிறேன். ஏன் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கடினமாக இருக்கிறதே என்று சொல்லி நான் யோசித்திருக்கிறேன். இதற்கு காரணம், தேவன் சிறிய பெரிய காரியங்கள் எது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அனுமதித்தாலும் அது அவருடைய மகிமையை இந்த பூமிக்கு காண்பிப்பதற்காக அவர் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் மகிமைப்படுகிறார். இந்த வசனங்களை நான் தியானிக்கும் போது அதை கொஞ்சம் விரிவாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு அதுக்கு நம்ம இந்த தியானத்திற்கு நாம் செல்வதற்கு முன்பாக வேத வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 35 52 வரைக்கும் யாராவது 2 பேர் இந்த வசனங்களை வாசியுங்கள். 35வது வசனத்திலிருந்து 52 வசனம் வரைக்கும். கர்த்தர் என் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாக இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றால் அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். என் எஜமான் என்னை நோக்கி, நான் குடியிருக்கிற கானான் தேசத்தாருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தகப்பன் வீட்டுக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டு கொடுக்கும்படி சொன்னார். அப்பொழுது நான் என் எஜமானனை நோக்கி, ஒருவேளை அந்த பெண் என் பின்னே வராதே போனாலோ என்று கேட்டதற்கு அவர், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய்.
நீ என் இனத்தாரிடத்திற்கு போனால் என் ஆணைக்கு நீங்களாக இருப்பாய். அவர்கள் உனக்கு பெண் கொடாமற் போனாலும் நீ என் ஆணைக்கு நீங்களாக இருப்பாய் என்றார். அப்படியே நான் இன்று புறவண்டியிலே வந்து என் எஜமானனாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரே, என் பிரயாணத்தை நீர் இப்பொழுது வாய்க்க பண்ணுவீரானால், இதோ நான் தண்ணீர் புறவண்டியிலே நிற்கிறேன். தண்ணீர் முல்ல வரப்போகிற கண்ணியை நான் நோக்கி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்று கேட்கும் போது, நீ குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண்ணே, கர்த்தர் என் எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்த ஸ்திரீயாக வேண்டும் என்றேன். நான் என் இருதயத்திலே சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ரெபேக்காள் தன் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்து துறவில் இறங்கி போய் தண்ணீர் மொண்டாள். அப்பொழுது நான் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்றேன். அவள் சீக்கிரமாய் தன் தோள் மேல் இருந்த குடத்தை இறக்கி, குடியும், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்றார். நான் குடித்தேன், ஒட்டகங்களுக்கும் வார்த்தாள். அப்பொழுது நீ யாருடைய மகள் என்று அவளை கேட்டேன். அதற்கு அவள், நான் மில்காள் நாகோருக்கு பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்றாள். அப்பொழுது அவளுக்கு காதணியையும் அவள் கைகளிலே கடகங்களையும் போட்டு தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொல்ல என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். இப்பொழுதும் நீங்களும் என் எஜமானுக்கு தயையும் உண்மையும் உடையவர்களாய் நடக்க மனதுள்ளவர்களானால் எனக்கு சொல்லுங்கள், இல்லை என்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள். அப்பொழுது நான் வலது புறத்தையாகிலும் இடது புறத்தையாகிலும் நோக்கி போவேன் என்றான். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபெக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படி அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். நாம் ஒரு அற்புதமான ஒரு காட்சியை நாம பார்க்கிறோம். ஆனா இந்த சம்பவத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த காலத்தில் நடக்குமானால் அது மிகவும் பல்வேறு ஆட்களுடைய கோபத்தை கொண்டு வரும். இப்ப கானான் தேசத்துல மிக பெரிய சீமானா இருக்கிற ஆபிரகாம், கானானியரிடத்துல பெண் கொள்ளாமல் நீங்க என்னுடைய இனத்தாரிடத்துல போய் பெண் கொள்ள வேண்டும் என்று சொல்லும் போது அவன் அந்த வேலைக்காரன் அப்படி சொல்றான். அதை கேட்பவர்கள் என்ன நினைப்பார்கள்? அவங்க தன்னுடைய இனத்தை தேடி ஆபிரகாம் வேறு ஒரு காரியத்துக்காக, ஒருவேளை தேவனை வழிபடுகிற காரியம், ரிலீஜன் மாதிரி இருக்கிற காரியம், இந்த மாதிரியான காரியத்திற்காக அனுப்பி இருப்பானா, இல்லை வேற ஏதாவது பிரச்சனை இருக்குமா என்று சொல்லி அவர்கள் யோசித்திருப்பாங்க. இவ்வளவு நாட்கள் நம்மள மாதிரி ஒரு சகோதரர்கள் சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள் என்று கூட எல்லாவற்றையும் விட்டுட்டு போன அந்த ஆபிரகாம் எதற்காக இப்பொழுது பெண் கேட்டு ஆள் அனுப்பி இருக்கிறார்கள் என்று சொல்லி கூட யோசிப்பார்கள். ஆபிரகாம் மட்டும்தான் இந்த மாதிரி அவனுடைய வாழ்க்கையில ஒரு முடிவெடுக்கிறான். ஈசாக்கு தன்னுடைய இளைய குமாரனிடத்துல தன்னுடைய இனத்தாரிடத்துல போய் பெண் எடுக்க சொல்லுகிறான். ஏசா அந்த ஊர் ஜனங்களிலே தன்னுடைய மனைவியை தெரிந்து கொண்டான் என்று சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அதாவது என்ன நோக்கத்துக்காக ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனை வேறு இடத்திற்கு பெண் கொள்ள அனுப்பினான்? இது ஆபிரகாமுக்கு தெரியும், ஆபிரகாமுடைய வேலைக்காரனுக்கு தெரியும். ஏனென்றால் ஆபிரகாமோடு அவன் வாழ்ந்திருக்கிறான், ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறான், அந்த வாழ்க்கையில இருக்கிற உண்மையை அவன் அறிந்திருக்கிறான். அதனால
எஜமான் சொல்லும் காரியத்திலே அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும், அவர் வீணாக இந்த மாதிரி முடிவுகளை எடுக்க மாட்டார் என்று சொல்லி அவனுக்கு தெரியும். ஆனால் ஆபிரகாம் மாதிரி விசுவாசம் இல்லாத மனிதர்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை எப்படி நம்புவார்கள்? இந்த மிஷனுக்கு அவன் அதாவது வேலைக்காரனை அனுப்புகிறான். அந்த வேலைக்காரன் எவ்வளவு பயத்தோடு போயிருப்பான் பாருங்க. ஏன்னா பெண் கேட்க போவது என்பது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அதுவும் முகமறியாத ஒருவனுக்காக பெண்ணை மனைவியாக அழைத்து வர வேண்டியது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். ஆனா தைரியமாக அவன் புறப்பட்டு போகிறான். ஏனென்றால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவன் இதை முதலாவது காணவில்லை. அவனுடைய வாழ்க்கையிலே அவனை சுற்றி நடக்கும் காரியங்களை பார்த்து பார்த்து தேவனை அறிந்து கொண்டவனாய் இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில அசாதாரணமான விஷயங்கள், நம்ப கொஞ்சம் கூட சாத்தியமில்லாத விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதிப்பதற்கு காரணம் இதுதான். நம்மை சுற்றி இருப்பவர்களுடைய விசுவாசம் அதன் மூலமாக ஸ்திரப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசருடைய உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லும் போது இப்படி சொன்னார். லாசரு மரித்து போவதற்கு முன்பாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போய் அவனை குணப்படுத்தி இருக்கலாம். ஆனால் தேவன் அந்த டிஃபிகல்டிஸை, அந்த கஷ்டத்தை அவனுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அனுமதிச்சுட்டு அதை அவர் உணர்ந்து அந்த கடினமான பாதையிலே லாசரு குடும்பத்தினர் செல்ல போகிறார்கள் என்பதை குறித்து அவர் உணர்ந்து லாசருவை உயிரோடு எழுப்புவதற்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களிடத்துல இப்படி சொல்றார், இது உங்களுக்காக நடக்க போகிறது, உங்களுடைய விசுவாசத்திற்காக இது நடக்க போகிறது என்று சொல்லுகிறார். தேவன் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மீது கரிசனை உள்ளவர்களாய் இருப்பதினாலே நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் எல்லாருக்கும் எளிதாய் கிடைக்கிற காரியங்கள் அரிதாய் கிடைக்கும்படி நமக்கு செய்கிறார். எல்லா மனிதர்களுக்கு குழந்தை பிறப்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆனால் ஆபிரகாம் ரொம்ப நாட்கள் அதற்காக காத்து இருக்க வேண்டியது, அநேக பிரச்சனைகள். ஈசாக்கும் அதே மாதிரி காத்திருந்தான். பிரச்சனைகள், தடைகள், எல்லாருக்கும் எளிதாய் கிடைக்கிற காரியங்கள் நமக்கு வரும்போது யாராவது கெடுத்து விட்டு போய்விடுகிறார்கள், அதை தடுத்து விட்டு போய்விடுகிறார்கள். ஏன் இத மாதிரி எல்லாம் நடக்குது? நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையை கூர்ந்து கவனித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதை அறியுங்கள். எல்லா காரியத்திலும், எல்லா தடைகளிலும் தேவனுடைய நாம மகிமைப்பட வேண்டும். அந்த தடைகளை எல்லாம் நாம் கடந்து வெளியில வரும்போது, வெற்றி நம் கையில் இருக்கும் போது, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் அந்த தடைகளை எல்லாம் உடைத்து அவனை வழிநடத்தி சென்றுகிறார் என்பதை அவன் காணும் போது ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை அவன் பணிந்து கொள்ளுகிறான். வேதத்துல போட்டிருக்கு. அப்போ ஈசாக்குக்கு ரெபேக்காள் மனைவியாகிறாள் என்ற அந்த சம்பவத்தை வைத்து ஆபிரகாமுடைய வேலைக்காரன் இன்னும் விசுவாசத்திலே ஒரு தலை சிறந்த ஒரு மனிதனாய் வளர்ந்து கொண்டிருக்கிறான். இந்த சம்பவம் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறது, ஈசாக்குடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறது, ரெபேக்காளுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இதை பார்த்து கொண்டிருந்த எலியேசருடைய, அதாவது ஆபிரகாமுடைய வேலைக்காரனுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நடக்கும் சம்பவங்கள் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு நோக்கம்தான், அவரை தேவனென்று நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா, இதுல ஆபிரகாம் தன்னுடைய திரளான செல்வத்தை வைத்து தன்னுடைய பிள்ளைக்கு பெண் தேடாமல் தன்னுடைய விசுவாசத்தை வைத்து பெண் தேடினான். அதை நீங்கள் கவனிங்க. அந்த காலத்துல எல்லாம் பெரிய ஐஸ்வர்யமா இருக்கிறவன் இந்த காலத்துல கூட தன்னுடைய பிள்ளைக்கு பெஸ்ட்
பெண்ணை அவர்கள் தேர்ந்தெடுப்பதற்காக என்ன செய்வாங்கன்னா ஒரு டிஸ்பிளே பண்ணுவாங்க. தன்னுடைய மகனுடைய வெல்த், அந்த வெல்த், அந்த எஜுகேஷன், இதையெல்லாம் பார்த்து நிறைய பேர் அட்ராக்ட் ஆகி அவங்க அதுல இருக்கிற ஒரு பெஸ்ட் பெண்ணை வந்து தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இப்பெல்லாம் வந்து அந்த ப்ரொஃபைல் எல்லாம் போடுறாங்க. இல்லை அந்த காலத்துல ப்ரொஃபைல் இல்லாத காலத்துல என்ன செய்யறாங்க, எல்லாரிடத்திலும் ஒரு டிஸ்பிளே, பெரிய திருமண காரியத்துல தன்னுடைய செல்வத்தை டிஸ்பிளே பண்ணி காட்டுவாங்க. வேறு ஒரு திருமண காரியத்துல இந்த மாதிரி டைரக்டா இன்டைரக்டா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி தங்களிடத்துல இருக்கிற சுபிட்சத்தை காட்டி தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெண் தேடுகிறார்கள், மாப்பிள்ளை தேடுகிறார்கள். ஆனால் ஆபிரகாம் அதையெல்லாம் செய்யாம தேவன் மேல் தனக்கு இருக்கிற விசுவாசத்தை வைத்து பெண் தேடுகிறான். என்ன சொல்றான்? நான் வந்து ஆராதிக்கிற தேவன், நான் நம்புகிற தேவன் உனக்கு முன்பாக போய் உனக்கு வழியை அவர் ஆயத்தம் படுத்துவார். எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. அவனுடைய பேட்டர்னை பார்த்து அந்த வேலைக்காரனும் அவர் மேல ஒரு விசுவாசத்தை ஆதரவாய் வைத்து பெண் தேடுகிறார். சோ விசுவாசத்தை பிரயோஜனப்படுத்தி, விசுவாசத்தை பயன்படுத்தி மனித வாழ்க்கையில தங்களுக்கு தேவையான காரியங்களை மனிதர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது ஒருத்தரை பார்த்து இன்னொருவருக்கு வருகிறது. நான் வந்து சிறு வயதுல எவாஞ்சலிக்கல் யூனியன் என்ற ஒரு மாணவர் இயக்கத்திலே அதிகமாய் நான் ஈடுபட்டு இருந்தேன். அப்போ அந்த இயக்கத்திலே இன்று கூட அவர்கள் தங்களுக்கு தேவையான பணத்தை யாரிடத்திலும் கேட்க மாட்டார்கள். நாங்கள் எங்களுடைய தேவைகளை எல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம், தேவன் அதை எங்களுக்கு கொடுப்பார் என்று ஜார்ஜ் மியூலர் மாதிரி தேவனை, அதாவது அவர்களுடைய தேவையெல்லாம் கடவுளுக்கு மட்டும் தெரியப்படுத்துவார்கள். அவர்களுடைய தேவைகள் எல்லாம் எப்படியாவது யார் மூலமாவது தேவன் சந்திப்பதை நான் கண்டு இருக்கிறேன். நான் வந்து என்னுடைய ஊழியத்தை நான் ஆரம்பிக்கும் போது இதே மாதிரி ஒரு பேட்டர்னை நான் கொண்டேன். யாரிடத்திலையும் போய் நான் கேட்கவே மாட்டேன், தேவன் எப்படியாவது கொடுப்பார் என்று. அதே மாதிரி ஒரு 13-14 வருடங்கள் நான் செய்த ஒரு ஊழியத்திலே தேவன் எனக்கு தேவையான பணத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய அலுவலகத்தை நான் நடத்துவதில், என்னுடைய மாணவர்களுக்கு, என்னிடத்துல வேலை செய்கிறவர்களுக்கு நான் வந்து கூடிய பணத்தை நான் ஏற்பாடு செய்வதில், எல்லாவற்றிலும் வந்து நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில ஒரு பேட்டர்னா இருந்தது. இந்த கலிபோர்னியாவில பயங்கர விலைவாசி அதிகமா இருக்கிற ஒரு இடத்துல வீடு வாங்குவதிலிருந்து வேலை செய்வதிலிருந்து எல்லாவற்றிலும் அந்த விசுவாசம் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அங்கமா இருந்தது. என்னை பார்த்து என்னை சுற்றி இருப்பவர்கள் நான் செய்யும் எடுக்கும் முடிவுகளை பார்த்து பயப்படுவார்கள். என்னது இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறார் இவரிடத்துல சரியாய் வேலை இல்லை, சரியாய் பணம் ஒண்ணுமே இல்லை, இப்படி இருந்தும் இவர் எப்படி இவ்வளவு தைரியமா இவர் முடிவெடுக்கிறார் என்று சொல்லி யோசிப்பார்கள். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் ஆதாரம் அவர் மேல் வைத்து இருக்கிற விசுவாசம். அவர் வந்து கைவிட மாட்டார். நமக்கு முன்பாக போய் எல்லாவற்றையும் அவர் செவ்வையாய் செய்வார், எல்லாவற்றையும் நலமாய் செய்வார், முடிவான வெற்றியை நமக்கு தருவார். நாம் காணும் இந்த தடங்கள் எல்லாவற்றிலிருந்து நாம் வெற்றியாய் நான் வெளியில வருவேன் என்று சொல்லி அந்த எண்ணத்தை தேவன் பார்க்கிறார். நம்முடைய இதயத்தை அவர் கவனிக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவனுடைய இதயத்தை அவர் கவனித்தார். அவனுடைய வேலைக்காரனுடைய இதயத்தை அவர் கவனித்தார். ரெபேக்காலை வந்து தேவன் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். ரெபேக்காலுடைய இதயத்துல அதை பார்த்து அந்த விசுவாசத்தின் கவர்ச்சியினால அவ அப்படியே வந்து நம்ம வந்து ரூத்துடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். எல்லாம் ஃபெயிலியரா இருக்கிறது. ஆனாலும் வந்து ரூத் வந்து நகோமி இடத்துல பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி. ரெபேக்காளுடைய வாழ்க்கையிலே அந்த அற்புதமான அந்த விசுவாச தன்மை காணப்படுகிறது. அவன் எப்படி இருப்பானோ, ஈசாக்கு எப்படி இருப்பானோ அப்படியெல்லாம் அவர் கேட்காம அந்த விசுவாச பிரதிபலிப்பை அவள் வந்து ஆபிரகாமுடைய
வேலைக்காரனுடைய முகத்திலே காண்கிறாள். ஆபிரகாம் இடத்திலிருந்து அந்த விசுவாசம் எலியேசர் இடத்திலே போகிறது. அப்போ விசுவாசம் அந்த குடும்பத்துல எல்லாரிடத்திலும் பரவி இருக்கிறது. விசுவாசம் அது ஒரு மனிதன் இடத்துல மட்டும் இருக்காது, அந்த குடும்பத்து அங்கத்தினர் எல்லாரிடத்திலும் இருக்கும். அந்த விசுவாசத்தின் அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸை மனிதர்கள் காணும் போது அதனால கவரப்பட்டு அவர்கள் அந்த குடும்பத்தில ஒரு அங்கமாய் மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் காரியங்கள் எல்லாம் இந்த மாதிரி இருக்கணும். நம்முடைய ஸ்ட்ரென்த், நம்முடைய பலன் அது தேவன் மீது நாம் வைத்திருக்கிற விசுவாசமா இருக்கணும். அது வெறும்ன விசுவாசிகளுக்கு மட்டும்தான் அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. தேவனை நம்பாதவர்களுக்கும் அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். நாம் தானியேலுடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கிறோம். தானியேல் சிங்கக்கபியிலே போடப்படுகிறான். ஆனா மறுநாள் காலையில தானியேலை உயிரோடு சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ராஜாவுக்கு விசுவாசம் இருக்கிறது. யாரும் போய் சொல்லல, தானியேல் உயிரோடு தான் இருக்கான், நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லல. ஆனால் அவன் எவ்வளவோ பயங்கரமான பசியுள்ள அந்த சிங்கங்கள் இருக்கும் அந்த கெபியிலே உரத்த சத்தமாய், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லி கேட்கிறான். அதுதான் அந்த அற்புதமான அந்த விசுவாச வாழ்க்கை. நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் அதை அனுபவிக்கிறார்கள், அதை உணர்கிறார்கள். தேவனுடைய அன்பை ருசித்த மனிதர்கள் மத்தியிலே வாசமாயிருக்கிற மற்ற மனிதர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான் ஏன் சொல்றேன்னா, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து இப்படி சொன்னார், பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளும் நான் உன் வழியாய் ஆசீர்வதிப்பேன். அந்த ஆசீர்வாதம் என்ன? அந்த ஆசீர்வாதம் நம்முடைய விசுவாசம் தான் அந்த ஆசீர்வாதம். ஏனென்றால் விளக்கு தண்டின் மேல இருக்கிற அந்த வெளிச்சம் மாதிரி நம்முடைய விசுவாசம் ஒளிர்விட்டு பிரகாசிக்கிறதா இருக்கிறது. தேவனை சார்ந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை கவர்வதா இருக்கிறது. அதனால நம்முடைய வாழ்க்கை அதிசயங்கள் நிறைந்த வாழ்க்கையாய், அசாதாரணமான காரியங்கள் நிறைந்த வாழ்க்கையாய், தேவன் அதாவது நம்முடைய வாழ்க்கையை கண்டு பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு தேவனை அகற்றி நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் காரியங்களை இன்டர்பிரேட் பண்ணவே முடியாத மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். தேவனற்று இவர்களால் இதையெல்லாம் செய்ய முடியாது என்று சொல்லி தேவனை அறியாத மனிதர்கள் சொல்லும் அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை வல்லமை நிறைந்த வாழ்க்கையா, விசுவாசம் நிறைந்த வாழ்க்கையா இருக்க வேண்டும். தேவன் அப்படி இருக்க பண்ணுவார். நாம அவரை நேசிக்கும் போது, அவரோடு நாம் அதிகமாய் அவருடைய இதயத்தோடு நாம் பேசிக்கொண்டு இருக்கும் போது, அவருடைய அன்பிலே திளைத்து இருக்கும் போது, அவருடைய விசுவாசத்திலே நிறைந்து இருக்கும் போது, அவருடைய மன மகிழ்ச்சி நம்முடைய ஆறுதலாய் இருக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையிலே வித்தியாசமான காரியங்களை அவர் செய்து கொண்டே இருப்பார். கர்த்தரே நம்முடைய மன மகிழ்ச்சியா இருக்கட்டும். இந்த நாள்ல ஆபிரகாமுடைய மகனுக்கு அவன் பெண் கொண்ட அந்த அற்புதமான காரியத்தை நாம் தியானித்த இந்த நாளில ஆபிரகாம் செய்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்முடைய வாழ்க்கையில இருக்கட்டும். யாராவது ஒரு ஜாபுக்காக நீங்க அப்ளை பண்ணா இப்படி சொல்ல பழகுங்கள், எனக்கு முன்பாக தேவன் போய் அதுல இருக்கிற இடர்பாடுகள் எல்லாவற்றையும் அகற்றி எனக்காக வாதிட்டு அந்த வேலையை எனக்கு வாங்கி தருவார் என்று சொல்லுங்க. அந்த மாதிரி நினைங்க, ஆண்டவர் அந்த மாதிரி காரியங்களை செய்வார் என்று சொல்லி. ஆபிரகாம் அப்படி சொன்னான். எலியேசர், அதாவது ஆபிரகாமுடைய வேலைக்காரன் அதை நம்பினான். அதனால தேவனுடைய மனம் மகிழ்ச்சி அடைந்தது. பாருங்க, அப்படியே அவர் வாய்க்க பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான விசுவாசம், போல்டான விசுவாசம், அறிக்கை செய்யப்படுகிற விசுவாசம், முழுமையாய் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்ற அந்த இன்வெஸ்ட்மெண்ட், எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் நம்முடைய வாழ்க்கையில அது இருக்கணும். தேவன்
இந்த சம்பவத்தின் மூலமாக, இந்த வசனங்களின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை இன்னும் இன்னும் ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய வாழ்க்கை விசுவாசம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கட்டும். நம்முடைய வாழ்க்கை அதிசயங்கள் நிறைந்த வாழ்க்கையா இருக்கட்டும். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற வாழ்க்கையின் சம்பவங்களினாலே நிறைந்திருக்கட்டும். நல்ல ஆண்டவரை இந்த நாளுக்காக துதிக்கிறோம். அற்புதமான வசனங்களுக்காக நன்றி. உடைய அடியானுடைய வாழ்க்கையிலே நடந்த அந்த திவ்ய காட்சிகளை எங்களுக்கு நீ விவரித்து காண்பித்ததற்காக நன்றி சுவாமி. இந்த மாதிரியான விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கட்டும் சுவாமி. எங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார், தன்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை நடத்தி செல்லுகிறார், அதிசயமாய் அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.